அந்த புது நம்பர்? ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். யாரு? நல்லா இருக்கீங்களா மேடம்? ஹலோ. ஆதி கடவுர் குடும்பத்துல அகிலாண்டேஸ்வரிக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவனா? ஏன் சௌக்கியத்துக்கு என்ன குறைச்சல்? ஆமா, தெரிஞ்ச மாதிரி கேக்குறியே, நீ யாருன்னு முதல்ல சொல்லு. மேடம் என்ன தெரியலையா? ஆபீஸ்ல இருந்து நான் பிரபாகர் பேசுறேன் மேடம். பிரபாகரா? எந்த பிரபாகர்? என்ன மேடம் மறந்துட்டீங்களா? நான் தான் ஆபீஸ் உளவாளி பிரபாகர் பேசுறேன் மேடம். ஓ, அந்த பிரபாகரா? ஆமா மேடம். ஆமா, இந்த நம்பர்லாம் புதுசா இருக்கு. நம்பர் மாத்திட்டியா? புது நம்பரா இருந்ததுனால தான் எனக்கு யாருன்னு அடையாளம் தெரியல. அந்த நம்பரும் இருக்கு மேடம். இது என்னோட இன்னொரு நம்பர். அது ஆபீஸ் நம்பர்ங்கிறதுனால இந்த நம்பர்ல இருந்து கூப்பிட்டேன் மேடம். ஓ, என்ன திடீர்னு கூப்பிட்டிருக்க? என்ன விஷயம்? மேடம், ரொம்ப நாளா நீங்க என்ன கண்டுக்கிறதே இல்ல. நீ அகிலா பத்தியோ ஆதிய பத்தியோ எந்த தகவலும் எனக்கு சொல்றதே இல்ல. நீ எந்த தகவலும் சொல்லாத போது நான் எதுக்கு உன்னை கண்டுக்கணும்? ஆதி சாரை பத்தி முக்கியமான தகவல் ஒண்ணு கிடைச்சிருக்கு. என்ன சொன்ன? ஆதிய பத்தி தகவலா? அத சொல்லத்தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன என்ன விஷயம் அது? ஆதி சாரும் பிராண்ட் அம்பாசிடர் பார்வதியும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க மேடம். என்ன சொன்ன? இங்க பாரு, சும்மா இதே உளறிட்டு இருக்காத. ஆதியும் பார்வதியும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறாங்களா? ஆமா மேடம். ரெஜிஸ்டர் மேரேஜுக்கான எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சிட்டாங்க. அது சம்பந்தமான பேப்பர்ஸ் எல்லாம் ஆதி சார் டேபிள்ல நான் பார்த்தேன். பிரபாகர், சும்மா உனக்கு பணம் வேணுங்கிறதுக்காக எதையாவது வந்து சொல்லிட்டு இருக்காத. உன்னை எப்படி நான் நம்புறது? என்ன மேடம் இப்படி டவுட்டா கேக்குறீங்க? எவ்வளவு முக்கியமான விஷயம் இது. இத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்காம சொல்வேனா? ஆதி சார் கிட்ட சம்பளம் வாங்கினாலும் நான் உங்களுக்கு தானே மேடம் விசுவாசமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் நோட்டீஸ் போர்டுல கூட செக் பண்ணிட்டேன் மேடம். கல்யாணம் பண்ணிக்க போறவங்க லிஸ்ட்ல ஆதித்யா பார்வதின்னு பேர் இருக்கு. பேர் இருந்தா என்ன இப்போ? அது வேற ஏதாவது ஒரு பார்வதி ஆதித்யா கூட இருக்கலாம்ல? எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு மேடம். ஆனா ஆதித்யா பேர் பக்கத்துல சன் ஆஃப் புருஷோத்தமன்னும் பார்வதி பேர் பக்கத்துல டாட்டர் ஆஃப் சுந்தரம்னு இருக்கு மேடம். நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா நீங்களே ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் செக் பண்ணிக்கங்க மேடம். போறேன், கண்டிப்பா போய் செக் பண்ணி பாக்குறேன். மேடம், முக்கியமான தகவல் சொல்லியிருக்கேன், என்ன கொஞ்சம் கவனிங்க மேடம். ஏய், நான் முதல்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறேன். நீ சொன்ன தகவல்லாம் உண்மையானு பாக்குறேன். அது நிஜமாவே உண்மையா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் உன்னை கவனிக்கிறேன். இப்ப போன வை. சரிங்க மேடம். ரெஜிஸ்டர் ஆபீஸ் போற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு உங்களுக்கு? இவன மித்ரா, மித்ரா. என்னாச்சு ஆண்டி? ஏன் இவ்ளோ டென்ஷனா வந்துட்டு இருக்கீங்க? நானாவது டென்ஷனா தான் இருக்கேன். விஷயத்தை கேள்விப்பட்டா நீ கொலவரி ஆயிடுவ. என்ன ஆண்டி சொல்றீங்க? அப்படி என்னதான் நடந்துச்சு? இது வரைக்கும் நடக்கல, இனிமே நடக்க போகுது. அதுக்கான எல்லா ஏற்பாடும் அங்க நடந்துட்டு இருக்கு. ஷோ, இப்ப என்ன விஷயம்னு சொல்லுங்க ப்ளீஸ். ஆதியும் அந்த சமையல்காரியும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறாங்களா? என்ன ஆண்டி சொல்றீங்க? உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? யார் சொன்னது? ஆதி ஆபீஸ்ல அங்க நடக்கிறதெல்லாம் எனக்கு சொல்றதுக்கு ஒரு உளவாளி இருக்கான். அவன் தான் இப்ப எனக்கு போன் பண்ணி சொன்னான். அவன் அது மட்டும் சொல்லல மித்ரா, ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கே போய் அது உண்மையா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து சொல்றான். விடக்கூடாது ஆண்டி. இந்த விஷயத்தை இப்பவே நம்ம அகிலா ஆண்டி கிட்ட சொல்றோம். நீ வேற மித்ரா, அவசரப்படாத. நாம முதல்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் பார்க்கலாம். அவன் சொன்ன மாதிரி இந்த ஆதி இந்த சமையல்காரிய கல்யாணம் பண்ணிக்க போறானா அது உண்மைதானான்னு. அதுக்கப்புறமா அவங்கள பாத்துக்கலாம். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் ஆண்டி. வாங்க போலாம். வா வா. ஆண்டி, நீங்க சொன்னது இந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ் தானே? இதுதான் மித்ரா. இங்கதான் நோட்டீஸ் போர்ட்ல பேர் இருக்கிறதா அந்த கிளர்க் சொன்னான். நம்ம உள்ள போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வா. இந்த ஃபைல் அங்க வச்சிருக்கோம். ஓகே சார்.
ஆதி ஆண்டி, ஆதி பேரும் அந்த சமையல்காரி பேரும் லிஸ்ட்ல இருக்கு. இவங்க 2 பேருக்கும் எவ்வளவு தைரியம் இருந்தா அகிலாண்டேஸ்வரிக்கு தெரியாம இப்படி ஒரு காரியத்தை பண்ண துணிஞ்சிருப்பாங்க. விடக்கூடாது ஆண்டி, இந்த கல்யாணத்தை நடக்க விடவே கூடாது. முதல்ல இந்த லிஸ்ட்ல இருக்கிறது நம்ம ஆதியும் சமையல்காரியம் தானு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் மித்ரா. அது எப்படி ஆண்டி முடியும்? எல்லாத்துக்கும் வழி இருக்கு, வா. தம்பி வணக்கம். வணக்கம். ஆதித்யா, பார்வதி. மேடம் சீக்கிரமா கொடுங்க மேடம், ஆபீசர் வந்துருவாரு. கொடுங்க. கொடுங்க, கிளம்புங்க. நன்றி. ஆதிக்கு ஏன் ஆண்டி புத்தி இப்படி போகுது? எப்ப பார்த்தாலும் ஆதி கடவுள் பரம்பரைன்னு அந்த அகிலா ஆண்டி இப்படி பெருமையா பேசிட்டு இருக்காங்களே. வீட்டு வேலைக்காரிய திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அந்த ஆதி கடவுள் பரம்பரையில வந்தவங்க செய்யற காரியமா? மித்ரா, நீ இன்னும் அகிலாவை பத்தி சரியா புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. அகிலா அவ குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம்க்கும் போவா. எதையும் இழக்கிறதுக்கு தயங்க மாட்டா. இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் விஷயம் மட்டும் அகிலாக்கு தெரிஞ்சது, அவ சமையல்காரிய மட்டும் இல்ல, ஆதியும் சும்மா விட மாட்டா. அப்போ இந்த விஷயத்த இமிடியட்டா அகிலாண்டேஸ்வரி ஆண்டி கிட்ட நாம சொல்லிடலாம். அவசரப்படாத மித்ரா, கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன ஆண்டி சொல்றீங்க? இதுக்கப்புறமும் நாம எதுக்காக பொறுமையா இருக்கணும்? இங்க பாரு மித்ரா, இப்ப நம்ம இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் விஷயத்த போய் அகிலா கிட்ட சொன்னோம்னா அவ என்ன பண்ணுவா? முதல்ல என்ன நம்ப மாட்டா, அது வேற விஷயம். அதுக்கப்புறம் விசாரணை கமிஷன் வைப்பா. அந்த விசாரணையில ஆதி வந்து சொல்லுவான், அம்மா எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இதெல்லாம் அந்த நந்தினி போட்ட பிளான், பிளேட்ட அப்படியே திருப்பி போட்டு அவன் ஈஸியா இதுல இருந்து தப்பிச்சிருவான். அதனால இத பத்தி நாம இப்ப எதுவுமே பேச வேணாம். நாளைக்கு தானே கல்யாணம், நாளைக்கு வரைக்கும் பொறுமையா இருப்போம். நாளைக்கு நேரா ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு அகிலாவை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் அந்த சமையல்காரியும் ஆதித்யாவும் கையும் களவுமா மாலையும் கழுத்துமா மாட்டிக்குவாங்க. அப்புறம் இருக்கு அவங்களுக்கு கச்சேரி. சூப்பர் ஆண்டி, நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். நீங்க சொல்றதுதான் கரெக்ட், அப்படியே பண்ணிடலாம். மித்ரா, நாளைக்கு இந்த சமையல்காரி கழுத்துல மாலை இருக்கும். ஆனா அது மணமாலை இல்ல, பொணமாலை. என்ன மாமா அது பட்ட பகல்ல யாராவது பாத்துட்டு போறாங்க? நைட்ல கட்டி பிடிச்சாலும் இதே டைலாக் தான் சொல்ற. காலையில கோலம் போட்டுட்டு இருக்கும்போது கட்டி பிடிச்சேன், அப்போ இதான் சொன்னேன், இப்போ இதே தான் சொல்றேன். அப்ப நான் உன்னை எப்பதான் கட்டி பிடிக்கிறது? எப்பப்போ கட்டி பிடிக்கணும்னு ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்துருப்போம் டாட்டி. அந்த டைம் டேபிள் பிரகாரம் நான் உன்னை வந்து கட்டி பிடிச்சிக்கிறேன்.
15 கம்பெனிக்கு எம்டி. தென்னிந்தியாவிலேயே நம்பர் 1 நீங்க. உங்களுக்கு நான் டைம் டேபிள் போட்டு கொடுக்கணுமா? நல்லா இருக்கே. நீங்க பேசாம இருங்க. பிசினஸ்ல தான் நான் நம்பர் 1. காதல் விஷயங்கள்லாம் நான் இப்பதான் கத்துட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? என்னமோ நான் இதெல்லாம் படிச்சு பட்ட வாங்கின மாதிரி என்ன ஹெல்ப் பண்ண சொல்றீங்க? போங்க மாமா, நானும் உங்களை மாதிரி இப்பதான் கத்துட்டு இருக்கேன். அப்போ காதல் விஷயத்துல நம்ம 2 பேரும் கத்துக்குட்டிய பொண்டாட்டி. தப்பில்ல மாமா, நமக்கு இன்னும் வயசு இருக்கு, பொறுமையா கத்துக்கலாம். ஓஹோ, அப்ப இப்பவே கத்துக்கலாம். மாமா விடுங்க. ஓய், இத்ரா, அங்க பாரு. உங்க காதல் விளையாட்டு பாத்தீங்களா ஆண்டி? எனக்கு வயிறு எரியுது. உனக்கு வயிறு மட்டும்தான் எரியுது, எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. தலை எழுத்துடி. அந்த சமையல்காரிய நான் கொல்றேன் பாருங்க. ஏய், அவசரப்படாத மித்ரா. ஏற்கனவே இந்த சமையல்காரி விஷயத்துல நம்ம தலையிட்டதுக்கு தான் ஆதி நம்ம 2 பேரையும் எவ்வளவு மோசமா அவமானப்படுத்திருக்கான். மறந்துட்டியா? இன்னைக்கு ஒரு நாள் அமைதியா இரு. நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல அகில கையால அவங்க காதலுக்கு சமாதி கட்டுவோம். எங்க ஓடுற? ஐயோ வேண்டாம் மாமா, விட்டுருங்க ப்ளீஸ். முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போகணும். விடுங்க மாமா ப்ளீஸ். எல்லா வேலையும் இன்னைக்கே முடிச்சிட்டு பொண்டாட்டி. நாளைக்கு நம்மளுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ். ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகணும். நாளையிலேருந்து நீ எனக்கு சட்டப்படியும் பொண்டாட்டி. ரிஜிஸ்டர் கல்யாணம் நடத்திடுவோம். கல்யாணம்னு சொன்னா எல்லாரும் வெக்கப்படுவாங்க. நீ என்ன இப்படி சோகமாயிட்ட? இல்ல, கண்டிப்பா நாம ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணி தான் ஆகணுமா மாமா? ஆமா பொண்டாட்டி, அதுக்கான அவசியத்தை நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல. நீ மனசுல எதையும் நினைச்சிட்டு ஃபீல் பண்ணாத. எல்லாம் நம்ம நன்மைக்காக தான். அதுக்கு ஏன் புத்தி இப்படி போற? இருக்குடா உனக்கு. நாளிலிருந்து நீ எனக்கு சட்டப்படியும் பொண்டாட்டி.
ஆதி ஆ? ரெடி ஆயிட்டா போலாமா? போலாம்டா. இப்பதான் தாலி கட்டி கல்யாணம் பண்ண, அதுக்குள்ள ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ற, கலக்குற அதே. என்ன நக்கல் பண்றியா? ஐயோ இல்ல அதே, நான் சும்மா ஜாலிக்காக பேசினேன், நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கிறாத. ஷாம் ப்ரோ, ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு ப்ரோ. இன்னும் இங்க இருந்து என்ன பண்ணிட்டு டேய், இருக்கீங்க? நான் ரெடி ஆயிட்டு தான்டா இருக்கேன். இவன் தான் பேசிட்டே இருக்கான். ஏன் ஷாம் இப்படி பொறுப்பே இல்லாம இருக்க? டேய் நான் ஒண்ணும் பேசல. சரி, உங்க அண்ணன் பயங்கர ஜாலி மூட்ல இருக்கான், இப்போ நான் எதுவுமே பேச முடியாது. சரி வா போலாம். வா போலாம். என்ன? அம்மா கீழே உட்காந்துருக்காங்க. இப்போ பொண்ணை கண்டிப்பா எங்க போறீங்கன்னு கேட்பாங்க. கேட்டா பெருங்குளத்தூர் சைட்ல வேலை நடந்துட்டு இருக்கலாமா, அதை பாக்குறதுக்காக போறேன்னு சொல்லணும். அதானே ப்ரோ? ரைட். எப்படி? நானும் மாமாவும் இன்னைக்கு ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ண போறோம். அகில அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரியாம 2வது முறை தப்பு பண்ண போறதா என் மனசுல ஒரு சின்ன உறுத்தல் இருக்கு. இந்த ரெஜிஸ்டர் கல்யாணத்துக்கான அவசியத்தை மாமா எடுத்து சொன்னாலும் எனக்கு என்னமோ இதுல முழு சம்மதம் இல்ல. சாதாரணமாவே மாமா பேச்சை என்னால தட்ட முடியாது. இப்போ அவர் என் கழுத்துல தாலி கட்டின புருஷன், அவர் பேச்ச என்னால எப்படி மீற முடியும்? எங்க அப்பா அகிலாமா சம்மதத்தோட எங்க கல்யாணம் நடக்க எங்களுக்கு கொடுத்து வைக்கல. என்னைக்காவது உண்மை தெரிய வரும்போது அவங்க 2 பேரும் எங்களை மன்னிச்சு எங்க கல்யாணத்தை ஏத்துக்கணும். நான் வீட்ல இருந்து கிளம்பும் போது கூட அம்மா கிட்ட இப்படிதான் வேண்டிக்கிட்டேன். என் மனசுல இருக்கிறத யார்கிட்டயாவது சொல்லணும்னு போல தோணுச்சு. அதான் உன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். சரி, நான் போயிட்டு வரேன். மேடம் ஃபோன். நானே இப்போ உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆதி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கிளம்பிட்டான். கூடவே தம்பியும் ஃப்ரெண்டும் சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு கிளம்பிட்டானுங்க பார். அத்தை, அவங்க 2 பேரும் சாட்சி கையெழுத்து போட போறாங்க. நீ எப்படி அதை கண்டுபிடிச்சீங்க? வாயை மூடிட்டு நில்லு. தாலே எழுத்துடு. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறோம். அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாம். எல்லாரும் வெளியில கிளம்பிட்டீங்களா? ஆமாமா, பெருங்குளத்தூர்ல சைட் பாக்குறதுக்காக போறோமா. ஆதி இருக்கட்டும், நீயும் ஷாமும் போயிட்டு வாங்க. இந்தா. ஐயோ,